இப்ப அண்ணன் கூட பேசும்போது சொன்னீங்க மத்திய அரசே 1 லட்சம் கோடியை எடுத்துட்டு போயிருது அப்படின்னு சொல்றீங்க. வழக்கமா திமுகவினர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சட்டமன்றத்துல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் கேட்டாலும் சரி, கல்விக்கு நிதி கேட்டாலும் சரி, மத்திய அரசு கொடுக்கறது இல்ல. ஏன்னா மத்தியில பிஜேபி அரசாங்கம் இருக்கு, அவங்களுக்கு திமுகவை கண்டா பிடிக்கிறது இல்ல, தமிழ்நாட்டை கண்டா பிடிக்கிறது இல்ல. இதோ பக்கத்துல இருக்காங்களே அதிமுக, உங்க கூட்டணி கட்சி தானே, நீங்க பேசி வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினர் சொல்வது ரொம்ப வழக்கம் சார். நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்ப அதே கேள்விதான் உங்களை நோக்கி கேட்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவுல உங்க கூட்டணி அரசாங்கம் தான் இருக்கு, உங்களுடைய பினராயி விஜயன் அவர்கள் தான் இருக்காரு, முதலமைச்சர் அவரோட நல்ல நட்புறவுல இருக்கிறாரு. முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு பேசி நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணிருக்கலாம் இந்த 5 வருஷத்துல. ஏன்னா 147 அடின்றதை இன்னும் நம்மளால எட்டவே முடியல இந்த 5 வருஷத்துல. இன்னும் 154 அடியா உயர்த்தணுங்கிறதா நம்மளுடைய உச்சபட்ச இலக்கா இருக்கு. சின்னதா ஒரு பழுது பார்க்கணும்னா கூட விட மாட்டேங்கிறாங்க. 2 மரத்தை வெட்டணும்னா போய் அவங்க கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நம்ம அந்த 5 வருஷத்துல நடவடிக்கை என்ன சார்? நல்ல கேள்வி. முல்லை பெரியார் அணைன்றது ஜீவாதார பிரச்சனை. கண்டிப்பாங்க சார். லண்டன்ல பிறந்த கர்னல் பென்னிக்விக்கு நன்றியை சொல்லணும். நம்ம கண்டிப்பா எங்கேயோ பிறந்து ஒரு பொறியாளர் அங்க ஒரு அணையை கட்டுறான்னு சொன்னா, அந்த அணையை கட்டின நோக்கம் அந்த முல்லை வாய்க்கால் தண்ணி அரபிக்கடல்ல வீணா கலந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கார்ல போறோம், போட்ல போறோம், ஹெலிகாப்டர்ல போறோம். அன்னைக்கு நடந்துதான் போன மலைப்பாதையில மிருகங்கள் நிறைந்த பகுதியில தங்கி அந்த அணையை கட்டி அந்த தண்ணியை திருப்பி இந்த சவுத்து மாவட்டங்கள்ல விவசாயத்தை உண்டு பண்ணி அறிவு வளர்ச்சியை புகுத்திய ஒரே உத்தமர் கர்னல் பென்னிக்விக். அந்த அம்மா இருக்கும்போது சட்ட போராட்டம் நடந்துச்சு, முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கும்போது சட்ட போராட்டம் நடந்துச்சு, அண்ணன் தளபதி ஸ்டாலின் இப்ப முதலமைச்சராக இருக்கும்போது சட்ட போராட்டம் நடக்குது. அந்த அணையில இப்ப என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி நண்பர் கூட சொன்னாரு, நாங்க தான் போராடுறோம் சொல்லி. எல்லா கட்சியும் போராடுது, அவங்க மட்டும் போராடல. எல்லா கட்சியும் அந்த அணையை பாதுகாக்கணும், ஸ்ட்ராங் படுத்தணும்ன்றதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த கோர் கமிட்டி அமைச்சு மத்திய அரசு மாநில சர்க்கார் பார்த்து இண்டிவிஜுவலா எந்த செயலும் செய்ய முடியாத நிலைமைக்கு இந்த கோர் கமிட்டி அமைச்சிட்டாங்க. அதுபோக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தன்னிச்சையா போய் கேரள அரசோ மாநில அரசோ எந்த வேலையும் செய்ய முடியாது, வழக்கு பெண்டிங். நாங்க கேட்டது தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் பேபி அணையை பலப்படுத்துறதுக்கு அங்க இருக்கிற சின்ன மரங்கள், அந்த மரத்தை ஒரு 8 மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. பிரணாப் விஜய் கொடுத்து நாங்க வெட்ட போற டயத்துல தமிழ்நாடு முதல்வர் தளபதி செஞ்ச முக்கியமான சாதனை இந்த சாதனை. வெட்ட போற டயத்துல வனத்துறை குறுக்கிட்டு அந்த அனுமதியை ரத்து பண்ணுது. அந்த அனுமதியை ரத்து பண்ணதின் நோக்கம் மத்திய அரசு தூண்டுதல் இல்ல சார். அதெல்லாம் ஓகே சார். நீங்க இந்த 5 வருஷம் வாக்குறுதி நான் சொல்றேன், கோர் கமிட்டி அமைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மத்திய பாஜக அரசையே குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? நான் பேசுறத காதுல வாங்குறீங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு புரியல. துணை கேள்வி தான் கேக்குறேன். நீங்க கேட்டதுல கோர் கமிட்டி அமைச்சிருக்கு. இண்டிவிஜுவலா மாநில அரசு சர்க்கார் போய் எதையும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு அனுமதி கிடைச்ச பிறகு கூட வனத்துறை தடுக்குது. தடுத்த பிறகு உச்ச நீதிமன்றம் நிப்பாட்ட சொல்லுது. இதுதான் அந்த அணையினுடைய நோக்கம். ஓகே. நண்பர் ராமர் பேசும்போது சோத்துப்பாறை அணை 18ஆம் கால்வாயெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம்ன்ற ஒரு தவறான செய்தியை நம்ம கிட்ட வச்சாரு. முல்லை 18ஆம் கால்வாய் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். கோடி பகுதி மக்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னு சொன்னா அந்த திட்டத்தினாலதான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சோத்துப்பாறையும் கலைஞர் ஆட்சியில தான் அந்த திட்டம் கொண்டு வந்துச்சு. ஆனா மஞ்சளாறு அணை கலைஞர் கொண்டு வந்தது, சண்முகா நதி டேம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது, சோத்துப்பாறையும் இது மஞ்சளாறையும் கலைஞர் கொண்டு வந்த திட்டம்ன்றத சொல்றேன் நான். அதுபோக நண்பர் சொன்னாரு இத்தனை கல்லூரிகள் கட்டணும் எங்க ஆட்சியில அப்படின்றாரு. நாங்க சொல்றோம் திமுக ஆட்சியில கோட்டூர்ல வீரபாண்டியில அரசு கலைக்கல்லூரி கட்டி கொடுத்திருக்கோம். திமுக ஆட்சியில தேனியில உணவு பூங்கா 70 கோடிக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த தேனி மாவட்டத்தில் இப்படி ஒரு பூங்கா எங்கேயுமே அமைஞ்சதில்லை. 70 கோடிக்கு. சிப்காட்ல குமுளி பேருந்து நிலையம் கட்டாமே கிடைச்சு அந்த வனத்துறைக்கு பாதிக்கப்பட்ட இடம்ன்றதுனால வழக்கு தொடுத்து மீண்டும் அந்த 5.5 கோடி செலவழிச்சு புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. சரி, ஓகே சார். சாதனைகள் பார்த்துட்டோம். தோழிகள் விடுதி 5 கோடி கட்டி கொடுத்திருக்கோம்.
போடியில பைபாஸ் ரோடு போட்டிருக்கு, அது Okay போட்டு sir. முடிச்சிருக்கு. இல்ல சார், சாதனையை முதலே சொல்லிட்டோம், அது முடிஞ்சிருச்சு. இல்ல தேனி குற்றச்சாட்டு, பிசிபட்டில அறிவுசார் மையம் படித்த இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஒரு 4 கோடிக்கு திட்டம். சரி, ஓகே. இப்படி பல திட்டங்களை கொடுத்து, அரசு திட்டங்களை கொடுத்து தேனி மாவட்டத்தை முதன்மை மாவட்டம் ஆக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓகே அரசு. சார், நன்றி.